மோட்டோ அவங்களோட G சீரியஸில் G86 அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் எங்கள் ரெகுலராக G சீரிஸில் என்ன டிசைன் கொடுப்பாங்களோ கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் எங்கேயே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த டிசைன் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கலர் வேரியன்ஸும் நல்லாயிருக்கு. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். G86ஓட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த AMOLED டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4500 nits வரைக்கும் இதால் பீக் பிரைட்னஸ் கொண்டு போக முடியும். ஆனால் இது வந்து HDR மோடில் மட்டும்தான். அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இவங்க 1.5K ரெசல்யூஷன் நல்லா ஷார்ப்பான டிஸ்பிளே. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே கார்னிங்கோட Gorilla Glass 7i யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேக்கு HDRோட 10+ சப்போர்ட் இருக்குது. SGSோட சர்டிஃபிகேஷன் இருக்குது இந்த ஃபோனுக்கு. இந்த SGS சர்டிஃபிகேஷன் எதுக்கு அப்படின்னா லோ ப்ளூ லைட்டுக்கும் அண்ட் மோஷன் பிளர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த SGSோட சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளே இந்த G86 உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே மீடியாடெக்கோட Dimensity 7400 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல SoC தான், இல்லைன்னு சொல்லும்போது மிட் ரேஞ்சில் உங்களுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8GB LPDDR4X ரேமும் 128GB UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. அட்லீஸ்ட் UFS 3.1 கொடுத்துருந்தா இல்லை 3.0 கொடுத்துருந்தா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் சப்போஸ் இந்த ஸ்டோரேஜ் உங்களுக்கு பத்தலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் SD கார்டு ஸ்டோர் மூலமாக நீங்கள் 1TB வரைக்கும் உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமரா பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி ஷூட்டர் 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட லிட்டியா 600 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்டரி ஷூட்டர் இங்கே 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டரும் கூடவே மேக்ரோ ஷூட்டரும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தேர்ட் சென்சார் இங்கே 3-in-1 ஃப்ளிக்கர் சென்சார் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 6720 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான டர்போ சார்ஜர் இங்கே பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனில் ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷன் இருக்குது, டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்குது, டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கூடவே Wi-Fi 6 ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளே ஒரு AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறனால இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே இங்கே வந்து IP68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. ஸ்டாண்டர்ட்ஸில் 810Hக்கான டியூரபிள் சர்டிஃபிகேஷனுக்கும் இந்த ஃபோனில் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே மோட்டோட ஓன் UIனா ஹலோ UI அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரே ஒரு மேஜர் OS அப்டேட் தான் உங்களுக்கு வரும். அண்ட் செக்யூரிட்டி பேச்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஃபைனலாக ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் 17,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஃபோன் தான். ஸ்டோரேஜ் வந்து UFS 3.0 கொடுத்துருந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 2 வருஷம் கொடுத்துருந்தா ஒரு நல்ல ஃபோனே சொல்லியிருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பற்றி பெருசாக கவலைப்பட போகிறது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு சூட் ஆகலாம். இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மூலமாக August 6 இந்த ஃபோனை உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.